சொல்லுவாங்க. அந்த காலத்திலே மிகப்பெரிய பட்ஜெட் படம். இந்த படத்தை மட்டும் முடக்கிவிட்டால், இது மட்டும் தியேட்டருக்கு வராமல் போய்விட்டால், எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல, சினிமா வாழ்க்கையும் அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் நினைச்சதுனால தான், அவருடைய அரசியல் எதிரிகள் இந்த வேலைய பண்றாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு திமுக தடை ஏற்படுத்தியதற்கு, அந்த காலத்தில சொல்லப்பட்ட இன்னொரு காரணம், கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. முத்து. எம்ஜிஆர் வந்து திமுகவோட சண்டை போட்டுட்டு, பிரச்சனை பண்ணிக்கிட்டு, கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வெளியில போறதுக்கு முன்னாடியே, மு.க. முத்துவ திரைத்துறையில கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு கருணாநிதி வந்து, எம்ஜிஆருக்கு போட்டியா வளர்த்து விட ஆரம்பிச்சார். பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு படம்லாம் எடுத்தாங்க. ஏழைகளின் எம்ஜிஆர் அப்படின்லாம் அவர் வந்து அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. எம்ஜிஆருடைய மேனரிசம், நடிப்பு, அவர் ஓடி வந்து அப்படி பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே படத்துல காப்பி அடிச்சு மு.க. முத்து நடிச்சாரு. ஆனா எம்ஜிஆருக்கு தெரியும் மு.க. முத்துவ தனக்கு போட்டியா தான் வளர்க்குறாங்கன்னு அவர் தன்னம்பிக்கையோட இருந்தார். பயப்படாம இருந்தார் திமுகல இருக்கும்போதே. சொல்லப்போனா மு.க. முத்துவ தட்டி குடுத்து பாராட்டவும் செஞ்சாரு. அது மாதிரி பல சம்பவங்கள் இருந்திருக்கு. உலகம் சுற்றும் வாலிபன் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே இதுக்கு பலவிதமான தடைகள் உண்டாக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எம்ஜிஆருடைய ரசிகர்கள்